ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு முதல் நாளே ஆன கோழி குஞ்சு. இது வந்துட்டு இப்போ மேய்ச்சலுக்கு இறக்கி விட்டுருக்கோம். அதாவது நேற்று வந்துட்டு இந்த கோழி குஞ்சு வந்து பொரிச்சது வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வந்து செகண்ட் டே கோழி குஞ்சுக்கு. ஃபஸ்ட் டேலேருந்தே இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சுகளோட வளர்ச்சியில் வந்து ஒரு 10% ஜாஸ்தியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு வெளியில் விடும்போது ப்ரோட்டீன், அதாவது பூச்சி, புழு, இது எல்லாமே வந்துட்டு கோழி பறித்து கொடுக்கும். சரிங்களா? அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்துட்டு பறித்து கொடுக்கும். பாருங்கள், இந்த கோழிக்கு வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது குஞ்சு பொரிச்சிருக்கு. ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க சக்கரை தண்ணி கொடுக்குறோம், அப்புறம் வந்துட்டு கம்பை வந்து உடச்சி கொடுக்குறோம் அப்படின்னலாம் வந்து சொல்லுவாங்க. இல்லைனா ஃபீடர் வந்து வெளியில் வந்து விலைக்கு வாங்கி கொடுக்குறோம், பைசாக்கு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்து செய்கிறதில்ல. எங்கள் ஏரியாவுக்கு இது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 1 hour இல்லை 1.5 hours, ஈவினிங் 1 hour வந்து இந்த மாதிரி மேய்ச்சல் விட்டுருவோம். இதுவே எங்களுக்கு வந்துட்டு நல்லா சக்ஸஸ் தருது. அப்புறம் நம்ம இடைப்பட்ட டைமில் இந்த மத்தியான டைம் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கம்பு, சோளம், அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி, இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஃபீடிங்காக கொடுக்குறோம். அப்புறம் வந்துட்டு தடுப்பூசி வந்துட்டு போடணுமான்னு கேட்டால் போடணும் கண்டிப்பாக. ஆனால் நாங்கள் வந்துட்டு போடுறதில்ல. எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டு இது எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அந்த கிளைமேட்டு இது எல்லாமே செட் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு தனித்தனியாக பேட்சாக நாங்கள் வந்துட்டு கோழிகளை வந்து வச்சுருப்போம். நீங்கள் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வளர்ந்த கோழிகள் தனியாக ஒரு பேட்ச்சு, இது மாதிரி தனித்தனியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா க்ளீனிங்கும் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கணும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்னோட இன்ஃபெக்ஷன் இன்னொன்று வந்து ஒட்டாமல் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இது வரைக்கும் வந்து தடுப்பூசி போடல. ஃபஸ்ட்டு ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட்டோம். அப்போ கூட எங்களுக்கு எதுவுமே வந்து கேட்கல. ஏன்னா அது ஃபஸ்ட்டே வந்துட்டு போட்டுருணும். நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த தடுப்பூசி போடுறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் அந்த கோழி குஞ்சு பார்த்தீங்களா, அந்த கோழி குஞ்சுக்கான சேவல் இதுதான். அந்த கோழியோட ப்ரீடர் சேவல் இந்த சேவல் தான். நம்ம வந்து தடுப்பூசி போடுறதுனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் டேலேருந்தே நம்ம மேய்ச்சலுக்கு விடும்போது அது வந்து இந்த புழுவு, அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் அந்த உள்ளேருந்து தோண்டி எடுத்து கொடுக்குது இல்லைங்களா, பூச்சி புழுவெல்லாம் இந்த பொறுக்கி கொடுக்கும்போது அதில் இருக்கிற வர நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்ம தடுப்பூசியை விடவே அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அது வந்துட்டு பறித்து கொடுக்கும்போது அது கோழி குஞ்சுகளுக்கு சாப்பிட தெரியுதோ இல்லையோ நல்லா கூடவே சுற்றி நல்லா பார்த்துக்கும். முக்கியமாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டே இந்த 15 days வந்து அந்த கோழி குஞ்சு வளர்க்கும் போது நம்ம மேய்ச்சல் கொடுக்கும்போது நம்ம கூடவே இருக்கணும். ஏன்னா கழுகு, மற்ற அந்த பூனை, பாம்பு இதுகிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோழி குஞ்சுகளை வந்து பாதுகாக்கணும். மேக்ஸிமம் கோழி பறித்து கொடுத்து பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியாது. மேக்ஸிமம் அதுவே வந்து பார்த்துக்கும். நம்ம எல்லா டைமும் கூடவே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் 1 hour நாங்கள் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்துட்டு இந்த 22 days அடையில் வந்து 10 குஞ்சில் 15 முட்டை வச்சோம். அதில் வந்துட்டு 9 தான் வந்து பொரிச்சிருக்குது. ஸோ 100% சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. வந்து ஒரு 75% சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து விடுவோம் இல்லைங்களா, அப்போ கண்டிப்பாக கோழிக்கிட்ட அந்த நம்ம முட்டை வச்சுருக்க இடத்துலலாம் பேனெல்லாம் இருக்குதான்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்துட்டு கோழி குஞ்சு கீழே, அதாவது 2வது நாள் கோழி குஞ்சு இறக்கி விட்டு மேய்ச்சலுக்கு ஃபஸ்ட் டேன்னு சொல்லலாம், இறக்கி விட்டு எப்படியெல்லாம் மேய்ச்சலுக்கு கொடுத்தோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கோழி குஞ்சுகளோட வளர்ச்சியும் அடுத்தடுத்த அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.